இங்கு வர முடியாமல் போன எம் தமிழர் தலைவர்களுக்கும் என் நண்பர் ஸ்டாலினுக்கும் நன்றி. உயர்ந்த உங்கள் அரசியலில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு சாமானியனின் ஆர்வத்தை மன்னித்து விடுங்கள். ஆனால் வரலாற்றின் போக்கை மாற்றியதும் ஏகாதிபத்திய சர்வாதிகாரை வீழ்த்தியதும் இந்த சாமானியர்கள் தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தண்டி யாத்திரையை நினைவு கொள்ளுங்கள். இப்போது நாம் நிகழ்காலத்தை பார்ப்போம். எனது உடனடி கவலை வரவிருக்கும் தேர்தல் பற்றியது. எங்களின் தற்போதைய நிலையை உயிரோடு இருப்பவர்களின் மரண வாக்கு மூலம் என்று அழைக்கின்றேன். நாங்கள் வாக்களிக்க விரும்புகிறோம். ஆனால் தேர்தல் ஆணையம் எழுத்து பிழைகளையும் முகவரிகளையும் காரணம் காட்டி எங்களது வாக்களிக்கும் உரிமையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. ஸ்பெஷல் என்பது ஒரு சொல்லாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு மந்திரமாகவும் இருக்கலாம். நவீன இலக்கியமும் இணையமும் உள்ளடக்கத்திற்காக எழுத்து பிழைகளை மன்னிக்கின்றன. ஆனால் தேர்தல் ஆணையம் மன்னிப்பதில்லை. ஈசி என்றால் ஆங்கில பயிற்சியாளர்கள், இங்கிலீஷ் கோச்சஸ் என்ற அர்த்தம் அல்ல. பீகார் ஏற்கனவே பல வாழும் பிணங்களின் வாக்காளர் பட்டியலில் இல்லாதவர்களின் தேசமாகிவிட்டது. இந்த நோய் நாடு முழுவதும் பரவுவதை நாங்கள் விரும்பவில்லை. வங்காளத்தைச் சேர்ந்த எனது சகோதரியும் தீதி இதையேதான் புலம்புகிறார். இதற்காக அவர் உச்ச நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி வாழும் பிணங்கள் காகித அளவில் உருவாக்கப்பட்டு விடுவார்களோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். எனது தேசம் பல்வேறு துறை சார்ந்தவர்களை இங்கு அவைக்குள் வந்து தங்கள் மக்களுக்காக பேசுவதற்கு கதவுகளை திறந்து வைத்துள்ளது. எனக்கு அந்த திரைத்துறையின் வாயிலாக இந்த கதவு திறந்தது. பரமக்குடியிலிருந்து வந்த ஒரு குழந்தை சினிமா புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. அந்த சினிமா தான் எனக்கு தமிழ் வரலாற்றை அறிமுகப்படுத்தியது. அப்போதுதான் இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்ற அரசியலமைப்பு வாக்குறுதிக்கும் யதார்த்தத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியை நான் உணர்ந்தேன். எனக்கு தமிழை அறிமுகப்படுத்திய ஆசிரியர்கள் ஒருவர் அரசியல் தலைவர் CN அண்ணாதுரை. துரை DURI என்றால் பிரெஞ்சு மொழியில் அரசன் என்று பொருள். அவர் அரசராக பிறக்கவில்லை. ஆனால் தமிழர்களாகிய நாங்கள் அவரை எங்கள் மனங்களில் அரசராக அரியணையில் ஏற்றினோம். எமது மொழி, கலாச்சாரம் மற்றும் உரிமைகள் மீதான எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் எப்படி எதிர்கொள்வது என்று அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 57 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நான் உங்கள் முன்னால் பேசுகிறேன். 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி அவர் மறைந்த தினம். எனது சித்தாந்தத்தின் தந்தைகளில் ஒருவரை இழந்த நான் அப்போது 14 வயது சிறுவன். இன்று அவர் பேசிய அதே அவையில் நான் பேசுகிறேன். இது மேடையின் அச்சமல்ல, உணர்ச்சிகளால் நான் நடுங்குகின்றேன். எனக்குள் இருக்கும் உணர்ச்சி பெருக்கெடுத்து உங்களை புண்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக நான் இதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன். இன்று அண்ணாவின் மகனாகவும் காந்தி மற்றும் பெரியாரின் கொள்ளுப்பேரனாகவும் உங்கள் முன் நிற்கின்றேன். எனது அன்பு நண்பர் MK ஸ்டாலினுக்கு நன்றி. பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய நான் பொருளாதாரம் பற்றி பேச தகுதியற்றவன் என்று நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் ஒரு மாணவனாக எனக்கு ஒரு கருத்து உண்டு. கோபம் இல்லாமல் இந்த பேச்சை எழுத காந்தி உதவினார். தர்க்கத்தை, லொஜிக்கை சேர்க்க பெரியார் உதவினார். இந்த அவையை புரிந்து கொள்ள அண்ணா உதவினார். கடைசியாக ஒன்று சொல்லுகின்றேன். மொழிப்போர் என்ற காலம் முடிந்து விட்டது என்று நினைக்கின்றேன். ஏனெனில் செயற்கை நுண்ணறிவு AI வந்து விட்டது. ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு உடனுக்குடன் மொழிபெயர்க்கும் வசதி இப்போது உள்ளது. பாரத பிரதமர் காசி தமிழ் சங்கமத்தில் பேசிய போது அவரது பேச்சு 5 நிமிடங்களில் தமிழுக்கு உடனுக்குடன் மொழிபெயர்க்கப்பட்டது. எனவே மொழியை வைத்து மோதலை உருவாக்க நினைப்பவர்கள் தங்கள் சொந்த கற்பனை உலகில் வாழ்கிறார்கள் என்றே நான் நினைக்கின்றேன் என்றார். நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான். அது காற்றோடு போய் பல ஆண்டுகளாகிவிட்டன. அதன் பிறகுதான் உங்கள் பிச்சை பாத்திரம் உருவாக்கப்பட்டது. பிச்சை குவளை பெரும் உண்டியலானது. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து தமிழ் பிச்சை இருக்க கூடாது, உதவாது என்கிறீர்கள். ஓரளவு உண்மைதான். தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில், இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான். அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவும் மாட்டான். ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன்.
கருணையுடன் நீங்களே ஏற்பீர். உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். பகுத்தறிந்த தமிழ் சித்தன் கூற்று இது. உம்வினை உம்மை சுடும். உம்வினை உம்மை சுடுக. எங்கள் நாடு நீடுழி வாழும். உம்வினை உம்மை சுடுக. ஓட்டப்பம் வீட்டைச் சுடுக. வந்தீர் வந்தீர் வென்றீர் செல்வீர். இது உலக நியதி, அரசியலும் நியதியும் கூட. வீழ்க வளமுடன். தமிழ் என்றும் வாழும் நலமுடன்.